லக்ஷ்மிகாந்தன் கொலை வழக்கு இந்த டைட்டிலுக்கு வந்து பயங்கர சர்ச்சை போயிட்டு இருக்கு. 1930s 40sல நடந்த ஒரு விஷயம் அப்படின்னு பயங்கரமா நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. மொழின்றது வார்த்தைன்றது எல்லாத்துக்கும் சொந்தமானது. அந்த பர்டிகுலர் டைட்டில் வந்து எங்களோட கதைக்கு ரொம்ப பொருத்தமா இருந்தது. அதனால நாங்க அதை இது ஒரு லீகலா அதை எப்படி அடாப்ட் பண்ணணுமோ அந்த டைட்டில் அடாப்ட் பண்ணமே தவிர படத்துக்கும் அந்த இன்சிடென்ட்டுக்கும் சம்பந்தமே கிடையாது. மிஸ்லீடிங் டைட்டில். The movie has nothing to do with actual Lakshmikantan murder case. இளையராஜா மேல இருக்கிற ஒரு மரியாதையில இல்ல அந்த அவர் மேல அவர் பிடிச்சி போய் இளையராஜான்னு வைக்கிறாங்கன்னு வச்சுங்க. அந்த பேரை நீங்க மிஸ்லீடிங்னு சொல்லுவீங்களா? அந்த பையனுக்கு பாட்டு பாட வரலன்னு வச்சுங்க, ஒரு பேச்சுக்கு நான் சொல்றேன். அதான் மிஸ்லீடிங் நான் சொல்லுவோம். ரங்கராஜ் பாண்டே அவர்களை ஜெயிலரா பாக்குறதுக்கு கொஞ்சம் ஃபன்னா இருக்குன்னு இருக்காங்க. அதுக்கு உங்க பதில் என்ன? ஒருத்தவங்களோட தோற்றத்தை வச்சு இந்த படத்துல அவர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு நீங்க படத்தை பார்த்துட்டு டெஃபினட்டா இந்த கமெண்ட் சொல்ல மாட்டாங்க. கண்டிப்பா ட்ரைலர் பார்த்துட்டு தான் சொல்றாங்க. லக்ஷ்மிகாந்தன் கொலை வழக்கு படத்துல யார் வந்து பயங்கர ஷார்ப்பா இருந்தாங்கன்னு ஃபீல் பண்றீங்க? ரங்கராஜ் பாண்டே. அவர் என்னன்னா ரொம்ப காஷியஸாகவே உள்ளே வந்தார். ஃபர்ஸ்ட் டேலாம் அவருக்கு வந்து ரொம்ப அக்கஷ்டமாகவே ஆக முடியல அவரால். ஏன்னா இவர் கரெக்டாக அவர் சொல்கிறது, இவர் டைரக்டர் சொல்கிறது இவர் பிடிச்சிருவார் டக்குன்னு. அவருக்கு வந்து அதை ரியாக்ட் பண்ண மாட்டார். சஜஷன் வைக்கும்போது ஒரு ரியாக்ஷனில் இருப்பார், க்ளோஸ்அப் வரும்போது. அது செகண்ட் டேக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் பிக்கப் ஆகிட்டு சுட சுட சூப்பராக ஒரு டீயோட ஆவலாக காத்துட்டு இருக்கேன். ஏன்னா ஒரு அருமையான டீம் இன்னைக்கு நம்ம கூட இருக்காங்க. லக்ஷ்மிகாந்தன் கொலை வழக்கு படத்தோட டீம் மெம்பர்ஸ், சினிமோட்டோகிராஃபர், டைரக்டர், ஹீரோ எல்லாரும் ரெடியா நம்மளோட பேசுறதுக்காக அவளா காத்துட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் சியர்ஸோட ஆரம்பிச்சிடலாம். சியர்ஸ். சோ சியர்ஸ் சொல்லும் போதே அவ்வளோ ஒரு ஆனந்தம் தெரியுது, ஒரு புன்னகை. ஏன்னா படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. எப்படி இருக்கு இந்த ரிலீஸ்க்கு அப்புறமான அந்த ஃபீலிங்? எஸ், இன்னைக்கு ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ். பர்டிகுலராக ஒரு ப்ரெஷ் ஷோட ஆரம்பிச்சு மீடியாவிலேருந்து ஒரு நல்ல ஒரு ரொம்பவும் அப்ரிஷியேட் பண்ணி மீடியா இது பண்ண பிறகு இன்னைக்கு மக்கள் பார்க்குறாங்க. அவங்களும் அதே மனப்பான்மையோட பார்த்து பாராட்டுறப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ ஆக்சுவலாக டீம் மெம்பர்ஸ் ஹாப்பியா இருக்கீங்க. ஆனால் இந்த கேள்வியை கேட்டே ஆகணும். லக்ஷ்மிகாந்தன் கொலை வழக்கு இந்த டைட்டிலுக்கு வந்து பயங்கர சர்ச்சை போயிட்டு இருக்கு. ரியல் லைஃப் இன்சிடென்ட் பேஸ் பண்ணிட்ட ஒரு விஷயம், 1930s 40sல நடந்த ஒரு விஷயம் அப்படின்னு பயங்கரமா நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. உங்க கருத்து என்ன சார்? அதுக்கு இதை நான் ரொம்ப கிளியர் நிறைய விஷயம் இன்டர்வியூவில் நாங்கள் கிளியர் பண்ணிட்டோம். அந்த லக்ஷ்மிகாந்தன் ஒரிஜினல் லக்ஷ்மிகாந்தன் கொலை வழக்கு 1944 பாகவதர் என்எஸ்கே இன்வால்வான விஷயங்கள் என்ன இருக்கோ அதுக்கும் இந்த படத்துக்கும் டைட்டில் தவிர வேற எந்த சம்பந்தமும் கிடையாது. ஏன் டைட்டில் அப்ப லக்ஷ்மிகாந்தன்? இல்ல அப்படி கிடையாது. அதுக்கு மட்டுமே அந்த இன்சிடென்ட்டுக்கான டைட்டில் மட்டுமே பார்க்க முடியாது. இல்லை, மொழின்றது வார்த்தைன்றது எல்லாத்துக்கும் சொந்தமானது. அந்த பர்டிகுலர் டைட்டில் வந்து எங்களோட கதைக்கு ரொம்ப பொருத்தமாக இருந்தது. அதனால நாங்கள் அதை இது ஒரு லீகலாக அதை எப்படி அடாப்ட் பண்ணணுமோ அந்த டைட்டில் அடாப்ட் பண்ணமே தவிர படத்துக்கும் அந்த இன்சிடென்ட்டுக்கும் சம்பந்தமே கிடையாது. அண்ட் அதே மாதிரியே வெற்றி சார் எப்போதுமே சைலண்டா தான் இருப்பாரு, ஆனா ஆக்டிங்ல மட்டும் பயங்கர வயலன்ஸ் காமிப்பாரு. இந்த ரோல் எப்படி பயங்கர வயலண்டா எதிர்பார்க்கலாமா? நிறைய கம்யூனிகேட்டிவா இருக்கும், இந்த டைலாக்ஸ் நிறைய இருக்கும். அதுதான் ஒருத்தன் தூக்கில் போட போறாங்க, அவனோட மனநிலை, அவன் தூக்கில் நீங்க போடுறது தப்பு அப்படின்றத அவன் வாதாடுறான் அந்த ஜெயிலர் கூட. ஸோ அந்த மாதிரி ரோல் தான். அதுக்கு முன்னாடி அந்த ஃப்ளாஷ்பேக் போர்ஷன், ஆப்வியஸாக அந்த லவ் போர்ஷன் அதெல்லாம் வந்து நாங்கள் இங்கே ஷூட் பண்ணோம். அது நீங்கள் படம் பார்க்கும்போது தெரியும். ஓகே, ஆனால் டேரக்டர்கிட்ட கேட்டே ஆகணும், இவ்வளோ சைலண்டாக இவ்வளோ சாதுவாக இருக்கிற ஃபேஸ் எப்படி வயலண்டாக கரெக்டாக இருப்பார்னு உங்களுக்கு தோணுச்சு? நடிகர்களுடைய ரியல் லைஃப் ஃபேஸுக்கும் அவன் நடிகராக அவங்க அவதாரம் எடுக்கிறதுக்கு சம்மந்தமே கிடையாது. ஜென்ரலாக சொல்கிறேன். ஓகே, என்னன்னா அது வெற்றி சார் வந்து அதில் ரொம்ப அவர் வந்து ஜென்ரலாக உண்மையிலே சைலண்ட்டு தான் அவர். பட் ஒரு பர்ஃபார்மராக வர்றப்ப அந்த கேரக்டர் ரொம்ப ஆர்ப்பாட்டம் பண்ணுற ஒரு ஆக்டரும் கிடையாது அவர். ஒரு விஷயத்த வந்து எல்லாரும் ஒரு மாதிரி கன்சீவ் பண்ணால் அவரு ஒரு மாதிரி கன்சீவ் பண்ணுற ஒரு ஆக்டராக தான் நான் அவரை பார்க்குறேன். அந்த ஆர்ப்பாட்டம் கிடையாது அவர்கிட்ட. ரொம்பவும் சதைகள் புடைக்க, நரம்புகள் புடைக்க நடிக்கிறது அது மாதிரிலாம் இல்லாமல் ரொம்ப சட்டிலான ஒரு ஆக்டர். பட் அந்த கேரக்டருக்காக என்ன டெலிவரி பண்ணணுமோ அதை அழகாக டெலிவரி பண்ணிவிடுவார். அது ரொம்ப ரேர்னு சொல்லுவோம். ப்ராபபிளி நான் ரகுவரன் சார் அந்த ஒரு கேட்டகரியில் நான் பார்க்குறேன். ரொம்பவும் அல்டிக்காமல் ரொம்ப சட்டிலாக பண்ணுற ஒரு ஆக்டர், அது மாதிரியான ஒரு கேட்டகரியில் தான் நான் அவரை பார்க்குறேன். ஆனால் உண்மையில அமைதியானவர் தான் அவர். கரெக்ட் தான். இப்போ வந்து ஆக்சுவலா சோஷியல் மீடியால உங்களோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா நிறைய கமெண்ட்ஸ்லாம் வந்திருக்கு. அதுல சில கமெண்ட்ஸ் வந்து நான் இப்ப படிச்சு காமிப்பேன், ஓகேவா? அதுக்கு உங்களோட ரெஸ்பான்ஸ் என்ன அப்படின்னு நீங்க சொல்லணும். வெற்றி ஸ்டோரி செலெக்ஷன் ஃபென்டாஸ்டிக் பா எப்போதுமே அப்படின்னு வந்து ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணிருக்காங்க. அதுக்கு உங்களோட பதில் என்ன? நன்றி. எப்படி ஸ்டோரி செலெக்ஷன் அவ்வளவு ஃபென்டாஸ்டிக்கா எடுக்கிறீங்க? அதுக்கு பதில் சொல்லுங்க. இல்ல, அது எல்லாமே டைரக்டர் தானே. ஃபர்ஸ்ட் ஆக்சுவலாக நீங்கள் கேட்ட மாதிரி லக்ஷ்மிகாந்தன் கொலை வழக்குன்னு ஒரு டைட்டில் என்கிட்ட சொல்லலை. ஃபர்ஸ்ட் இந்த கதையை சொன்னார். இந்த மாதிரி 5 மணிக்கு ஒருத்தனை தூக்கில் போடுறாங்க, அவன் வந்து 3 to 5 என்ன பண்ணுறான், என்ன பேசுகிறான், அவனோட மனநிலை எப்படி இருக்குது, அந்த கான்செப்ட் தான். ஸோ இது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ரெண்டாவது வந்து ஒரு டிபேட் இருக்குது படத்தில், தூக்கில் போடுறது கரெக்டாக
தப்பா அப்படின்ற ஒரு டிபேட் அது வந்து கண்டிப்பா எல்லாரும் பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஓகே அதனால அந்த படம் select ஓகே டைரக்டர் சார் நீங்க சொல்லுங்க. மிஸ்லீடிங் டைட்டில். The movie has nothing to do with actual லக்ஷ்மிகாந்தன் மர்டர் கேஸ் அப்படின்னு இது கொடுத்திருக்காங்க. நானும் இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் படித்தேன். வெற்றி சார் பற்றி நிறையா இருக்கும் அதில். ஆக்சுவலாக இவர் எப்படி தான் செலக்ட் பண்ணுறாரோ ஸ்கிரிப்டை பற்றி நிறைய விஷயம் இருக்கும். அதில் இந்த இதுவும் படித்தேன் நான். ஒரு விஷயம் இப்போ நான் வந்து இப்போ எனக்கு ஒரு குழந்தை எனக்கு பிறகுது. இதுக்கு இல்லை 55 இதுக்கு மேலே வாய்ப்பு இல்லை. நான் ஜென்ரலாக சொல்கிறேன். ஒரு ஆளுக்கு ஒரு குழந்தை பிறகுது. இளையராஜான்னு பேர் வைக்கிறாங்கன்னு வச்சுப்போம். அது ஒரு ஆசைப்படு இளையராஜா மேலே இருக்கிற ஒரு மரியாதையில் இல்லை அந்த அவர் மேலே அவரை பிடிச்சி போய் இளையராஜான்னு வைக்கிறாங்கன்னு வச்சுங்க. அந்த பேரை நீங்கள் மிஸ்லீடிங்னு சொல்லுவீங்களா? அந்த பையனுக்கு பாட்டு பாட வரலன்னு வச்சுங்க. ஒரு பேச்சுக்கு நான் சொல்கிறேன். அதான் மிஸ்லீடிங் நான் சொல்லுவோம். ஒரு விஷயம் ஓகே இளையராஜா எனக்கு பிடிச்சிச்சு அதுக்கு அவமா இங்கே வச்சேன். அதே மாதிரி இந்த டைட்டில்ன்றது எங்கள் ஸ்கிரிப்டுக்கு பிடிச்சிச்சு வச்சமே தவிர நாட் டு மிஸ்லீட் எனி ஒன். இது மிஸ்லீட் பண்ணுற விஷயமே கிடையாது. ஒரு இன்வைட்டிங்னு வேணால் சொல்லலாம். இப்போ நீங்களே என்ன கேட்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. உங்கள் பையன் பேர் என்னன்னு இளையராஜா நல்லா இருக்கேன். ஒரு இன்வைட்டிங் தானே. ஒரு இது விஷயம் தான். அது மாதிரியே வச்ச ஒரு விஷயம் தானே தவிர டெஃபினெட்லி நாட் மிஸ்லீடிங். பட் ஆக்சுவலா வந்து இது ஒரு கான்ட்ரவர்சிக்காக தான் நீங்க எடுத்தேன்னே சொன்னீங்கல்ல. அதனால தான் இந்த கான்ட்ரவர்ஷியலா வந்து டைட்டிலும் இப்படி வச்சா வந்து நிறைய சர்ச்சைகள் வரும், இன்னும் கொஞ்சம் ரீச் ஆகும்னு ஒரு ரீசன்காக வச்சீங்களா? இல்லை அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. நான் கான்ட்ரவர்ஷியலுக்காக வச்சேன்னு சொல்லவே கிடையாது. எனக்கு கான்ட்ரவர்ஷியல் வரும்னு தெரியும்னு சொன்னேன். ஜென்ரலாக வரும் இது மாதிரியான விஷயங்கள் நம்ம என்கவுண்டர் பண்ண வேண்டி இருக்கும்ன்றது எங்களுக்கு தெரிஞ்சிருந்தது. பட் வி வர் ரெடி டு ஃபேஸ் இட். இன்றைக்கி படம் ரிலீஸ் ஆகி அதை எல்லாமே படம் பார்த்தாச்சு, ப்ரெஸ்ஸு பார்த்தாச்சு, மக்கள் பார்த்துட்டாங்க. மக்கள் பார்த்த பிறகும் இதுக்கு அதுக்கு சம்மந்தம் ரொம்ப கிளியராக இருக்குது. அதில் இப்போ நாங்கள் சொன்ன மாதிரி அந்த டாப்பிக்கை பற்றி இருக்கிற டிஸ்கஷன் வந்து ரொம்ப கிளாரிட்டியாக இருக்குது. ஒரு தெளிந்த நீரோட மாதிரி இருக்கு. அதனால வந்து போஸ்டர் ரிலீஸ்ல இருந்தே சொல்லிட்டு தான் அந்த டைட்டிலுக்கும் அந்த அதோட கதை கிடையாது. இது வேற ஒரு கதை அப்படின்றது ஃபர்ஸ்ட்லேயே ரிவீல் பண்ணிட்டோம். பட் இன்னும் அதை நம்பியே அதை தான் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தோம் அப்படின்னு சொல்றவங்க இருக்காங்க. ஓகே இப்போ சினிமோட்டோகிராஃபர் நீங்க தான் சொல்லணும். லைட்டிங் ரொம்ப டல்லா இருக்கே, எதிர்பார்த்த அளவுக்கு பிரைட்டா இல்லையே அப்படின்னு லைட்டிங் சொல்லியிருக்காங்க. எனக்கு தெரியல, ஒருவேளை பார்த்தவங்களுடைய அது ட்ரெய்லரோட கமெண்ட். அதனால ட்ரெய்லர்ல வந்து ஜெயில் போர்ஷன் தான் மேக்ஸிமம் இருக்கும். ஸோ அதனால ஜெயில் போர்ஷன்லாம் அந்த கமெண்ட் வந்திருக்கு. அது வந்து அப்போ வந்து எப்பவுமே உங்களுக்கு வந்து இதனுடைய டிஸ்பிளேவும் இதனுடைய அவுட்புட்டும் தியேட்ரிக்கல் அவுட்புட்டும் வந்து வேறு. ஆக்சுவலாக வந்து தியேட்ரிக்கல் நேற்று வந்து ப்ரெஸ் எல்லாம் பார்த்தாங்க. பார்க்கும்போது எல்லாருமே தேர் டெல்லிங் எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த கமெண்ட்டுக்கு பதில் வந்து அந்த ஸ்கிரீன், அதாவது நம்ம ஃபோன் ஸ்கிரீன்ல இல்ல அது அவங்க எந்த ஸ்கிரீன்ல பார்த்தாங்க நம்ம இன்னொன்னு அதே ஸ்கிரீனோட பிரைட்னஸ் கூட அவங்க எவ்வளவு வச்சு பார்த்தாங்கன்றது தெரியல. அந்த ட்ரெய்லர்ல வந்து நிறைய வில்லேஜ் போர்ஷன்ஸ் இருக்காது. ஸோ வில்லேஜ் போர்ஷன்ஸ் பார்த்தாங்கன்னா நீங்க கேட்குற அந்த பிரைட்னஸ்லாம் இருக்கும். ஓகே, அதனால தான் அந்த லைட்டிங் டல்லா இருக்குங்கிற மாதிரி. இல்ல ட்ரெய்லரே வந்து நிறைய பேர் பார்த்துருக்காங்க. இப்போ அவரு யாரோ பர்டிகுலராக ஒரு பர்சன் கமெண்ட் பண்ணிக்கிறாங்க. இப்போ யூனிவர்சலாக எவ்ரிபடி ஹஸ் கமெண்டட் த சேம் திங்னா எஸ் தேர் இஸ் எ மிஸ்டேக்னு சொல்ல முடியும். ஒரு பர்டிகுலர் சொல்லும்போது நீங்க அதுக்கு பதில் சொல்றீங்க, அவ்வளவுதான். அது பதில் கூட அது கூட சரியா கூட இருக்கலாம். அப்ப அவருடைய பார்வையில அது தப்பா கூட இருக்கலாமே. ஓகே, ரங்கராஜ் பாண்டே அவர்களை ஜெயிலரா பாக்குறதுக்கு கொஞ்சம் ஃபன்னா இருக்குன்னு இருக்காங்க. அதுக்கு உங்க பதில் என்ன? ஒரு விஷயம் வந்து என்ன, இப்போ இது எல்லாமே ட்ரைலரை பார்த்துட்டு சொன்ன கமெண்ட். இன்னைக்கு எல்லா விமர்சனத்துலேயும் வெற்றி சாரை எவ்வளோ புகழ்ந்துருக்காங்களோ அதுக்கு ஈக்குவலாகவோ இல்லை அதை விட அதிகமாகவே தான் ரங்கராஜ் பாண்டே புகழ்ந்துருக்காங்க ஃபார் ஹிஸ் பர்ஃபார்மன்ஸ். அதுதான் உண்மை. ஒருத்தவங்களோட தோற்றத்தை வச்சு இந்த படத்தில் அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு நீங்கள் படத்தை பார்த்துட்டு டெஃபினட்டாக இந்த கமெண்ட் சொல்ல மாட்டாங்க. கண்டிப்பாக ட்ரைலரை பார்த்துட்டு தான் சொல்கிறாங்க. படத்தை பார்த்தவங்க இன்றைக்கி என்ன சொல்கிறாங்க, பயங்கரமாக இருக்குது, அவரோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப மெச்சூர்டாக இருக்குது, ரொம்ப கல்ச்சர்டாக பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா ஒரு தோற்றத்தை பார்த்து நம்ம அந்த விஷயங்கள் சொல்லவே முடியாது. எனக்கு வந்து நிறைய ஆக்டர்ஸ் அது மாதிரி சொல்லலாம்ல. நம்ம பயங்கர சர்ப்ரைஸ் பேக்கேஜாக இருக்கும் நமக்கு பார்க்க. நம்ம காமெடியான நினச்சின்னு இருப்போம், திடீர்னு பார்த்தா அவங்க வேறு ஏதோ ஒரு விஷயம் பண்ணியிருப்பாங்க. அது மாதிரி ரங்கராஜ் பாண்டே சார் வந்து நீங்கள் மைண்டில் நம்ம ஏதோ ஒன்று அவர் கேரக்டர் ஒன்று இமேஜ் பண்ணி வச்சுருக்கோம். அதுக்கு கான்ட்ராஸ்டாக இருக்கிறது ட்ரைலரில் பார்த்துட்டு அவருக்கு அப்படி ஃபீல் ஆகுது. படத்தில் வந்து எக்ஸ்ட்ராடனரியா பண்ணியிருக்காருல்ல. ரங்கராஜ் பாண்டே அவர்களை வந்து வக்கீலா பார்த்துருக்கோம், ரிப்போர்ட்டரா பார்த்துருக்கோம். ஸோ போலீஸா வந்து இவர் கரெக்டா இருப்பார்னு எந்த விஷயம் உங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு? ஒரு விஷயம் என்னன்னா, இதில் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஒரு போலீஸ் ஆஃபீஸரு, ஒரு கான்ஸ்டியூஷனை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறவர், சட்டத்திட்டங்களை மதிக்கிற ஒரு போலீஸ் ஆஃபீஸர், கவர்மெண்ட்டோட ரெப்ரசன்டேட்டிவாக தான் இந்த படத்தில் அவர் நடிச்சிருக்காரு. அவர் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா எவ்வளோ விஷயங்கள் பொலிட்டிக்கலாக ஜென்ரலாக ஒரு டிஸ்கஷனில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ விஷயங்கள் அவர் டிஸ்கஸ் பண்ணுறப்ப அவருடைய அந்த பாடி லாங்குவேஜும் எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. அதாவது ரொம்பவும் என்ன சொல்கிறது, தூய்மையாக இருக்கும், கிளாரிட்டி இருக்கும். ஸோ இந்த கேரக்டரும் கொஞ்சம் அது மாதிரி தான்.
பாடி லாங்குவேஜ் ரொம்ப சட்டிலாக இருக்கணும், ரொம்ப ஆர்ப்பாட்டமாக இருக்கக்கூடாது. ப்ளஸ் மொழியும் ரொம்ப நல்லா இருக்கும், ரொம்ப மெச்சூர்டான ஒரு லாங்குவேஜ் இருக்கணும். ஸோ எனக்கு அது ஒரு சரியான நபராக தோணுச்சு, கரெக்டாக இருந்தது. அதனால ஒரு என் குழந்தை பருவத்துல ஒரு சேனல் சொல்லியிருக்காங்க, என் குழந்தை பருவத்துல இந்த சேனல்ல இதே தலைப்புல ஒரு இன்வெஸ்டிகேஷன் நாடகம் போட்டாங்க அப்படின்னு வந்து ஒரு கமெண்ட் வந்திருக்கு. ஸோ நீங்களும் அந்த இன்வெஸ்டிகேஷன் நாடகம் பார்த்து அதுல இருந்து இன்ஸ்பயர் ஆகி உருவான கதையா இது? இல்லை, அதுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. அவர் எதை ரெஃபர் பண்ணுறாருன்னு எனக்கும் தெரியல. ஏன்னா ஜென்ரலாக இந்த கொலை வழக்கு, ஆள வந்தார் கொலை வழக்கு, இது மாதிரி நிறைய விஷயங்கள் நாவலாகவும் சீரியல் ஸ்டேஜ் ட்ராமாலாம் வந்திருக்கு. அவர் எதை ரெஃபர் பண்ணுறாருன்னு தெரியல. இது பியூர்லி வந்து ஒரு ஒரிஜினல் கண்டென்ட் இது. ஓகே, ஆல் தி பெஸ்ட் வெற்றி சார்னு ஒரே ஹார்ட்டா வந்திருக்கு. நன்றி தான் கேர்ள் சொல்லுங்க. ஃபேன்ஸ் தானா ஃபுல்லா? அது யாருன்னெல்லாம் தெரியாது. ரொம்ப வந்து கரெக்டா பதில் சொன்னீங்க, ஹானஸ்டா பதில் சொன்னீங்க. இப்போ வந்து ஒரு அருமையான செக்மெண்ட் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. ஸோ இந்த கதைக்கு ஏற்ற மாதிரி ஒரு விஷயம் வந்து இப்போ நடக்க போகுது. நீங்க வந்து எல்லாரும் கண்ணை வந்து 2 செகண்டுக்கு மூடணும். 2 செகண்ட்? ஆமா, 2 செகண்ட்னா என்ன, நான் சொல்ற வரைக்கும் கண்ணு மூடணும். ஓகே, ஓகேவா? ரெடியா? இல்ல 3 நாளுக்கு அப்புறம் என்ன பண்ணணும் அது தெரிய வரும் உங்களுக்கு. ரெடி? தரங்க பாப்போம். ஐயோ. சோ அருவா, ஏன்னா லட்சுமிகாந்தன் கொலை வழக்கு, அதனால அருவா, கொலை அருவா எல்லாம் வந்து நாங்க அப்படி இன்டர்லிங்க் பண்ணுவோம். இது எனக்கு பக்கத்துல வச்சாலே டர் ஆகுது. அருவா பேஸ் பண்ணி என்ன கேள்வினா, உங்களோட டீம்லயே யார் இந்த அருவா மாதிரி செம்ம ஷார்ப்பா இருப்பாங்க? செம்ம வெட்டு ஷார்ப்பா? 1 துண்டு 2ன்னு யார் இருப்பாங்க உங்க டீம்ல? எல்லா டீம்லயும் டைரக்டர் தான் இருக்கணும், அப்பதான் படம் பண்ண முடியும். ஓகே, சொல்லியாச்சு. ஓகே ஓகே, டைரக்டர் தான். நீங்க யாருக்கு டெடிகேட் பண்ணுவீங்க? ஷார்ப்பான்னு நான் அப்படி சொல்ல முடியும். சி, இங்கே என்னென்னா இட்ஸ் டீம் ஒர்க் இல்லை. அவங்கவுங்க வேலையில் அவங்கவுங்க பயங்கர ஷார்ப்பாக இருப்பாங்க. இவர் தான் அதிகமாக ஷார்ப்பாக இருப்பார். இவர் தான் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இவர் வந்து நிறைய டைலாக்ஸ் இந்த படத்தில் எப்போவுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா சார், இப்போ நீங்கள் சப்போஸ் ஷார்ட் ரெடின்னு சொன்னால் கூட சார், இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் சார், நான் இந்த டைலாக் நான் பார்த்துன்னு வரேன் அப்படின்றது. ஒரு 2 நாள் ஒரு சின்ன ஸ்ட்ரகிள் இருந்துச்சு. 3rd டேலேருந்து அவர் அதுக்கான ப்ரிப்பரேஷனில் வந்தார். ஸோ அப்போ அப்போ பார்த்தீங்கன்னா அவர் தான் ஷார்ப்பு. ஸோ அவருடைய ஒர்க்கில் அவர் ஷார்ப்பு. இங்கே யாரும் வந்து டு பி ஹானஸ்ட் ஒரு ஜாலியாக இருக்கிறதுக்கோ டைம் பாஸ் பண்ணுறதுக்கான நேரம் இல்லை. அதனால எல்லாருமே அவங்க ஒர்க்ல ஷேர் பண்ண தான் சொல்லலாம். ஸோ ஆக்சுவலாக நான் படம் இன்னும் பார்க்கல, இனிமே தான் வந்து ஃபேமிலியோட பார்க்க போறேன் இன்னைக்கு. ஸோ நீங்க சொல்லணும், இந்த லட்சுமிகாந்தன் கொலை வழக்குல வந்து என்ன மாதிரி ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணீங்க கொலை பண்றதுக்கு? அருவாலா? எவ்வளவு பெரிய அருவாள் காமிக்கும் போது நினைச்சேன் படம் பார்க்கலன்னு எனக்கு அப்பயே தெரிஞ்சு போச்சு. இன்னைக்கு தான் சண்டே, இன்னைக்கு போய் பாப்பேன் ஃபேமிலியோட. படத்துல ஒரு வயலன்ஸே காட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு கொலை பண்ற சீன் கூட காட்டல. கொலை பண்றதே கூட பாத்தீங்கன்னா ஒரு சின்ன கத்தி தான் இருக்குமே தவிர அருவாள்லாம் கிடையாது. சஜஸ்டிவா காமிக்கும், ரொம்ப சஜஸ்டிவா தான் காமிச்சிருப்போம். வயலன்ஸ் இருக்கக்கூடாது. அதனால தான் எங்க படத்துக்கு UA 13+ சர்டிஃபிகேட் வித்தவுட் எனி கட்ஸ். ஓகே. ஸோ குடும்பத்தோட வந்து பார்க்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் ரொம்ப பிளட்டை கொலை பண்ணவொன்னு அப்படியே ரத்தம் பீறிட்டு அடிக்கிறது அதெல்லாம். அது வந்து ரொம்ப இன்வால்வ் ஆகி கேட்டார், சார் கொஞ்சம் கையில் பிளட்டு அப்படின்னாரு. ஒன்றும் வேணாம் சார், நீங்கள் கொலை பண்ணீங்கன்னு தெரிஞ்ச போதும் சார். ஓகே. இல்லை, அது சொல்லும் போதே நான் வந்து இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் சொன்னேன். இப்போ வந்து நம்ம எந்த ஃபிலிம் பார்த்தாலும் ஒரு ஸ்டாப்பிங்கோ இல்லை ஷூட் பண்ணவோ அதை காமிப்போம். சைக்கோன்னு ஒரு படத்தில் 1962 பண்ணும்போது அதுதான் வேர்ல்டுலேயே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு படம். ஆமாம், ஒரு மர்டர் ஃபிலிம்லேயே அது இன்னைக்கு வரைக்கும் ஐகானிக் ஃபிலிம். அதில் அவ்வளோ பெரிய மர்டர் நடந்திருக்கும். ஆனால் ஒரு ஷாட் கூட வந்து அந்த கத்தி வந்து ஒரு பாடியில் இறங்குற மாதிரி காமிச்சிருக்க மாட்டாங்க. இன்னைக்கு வரைக்கும் அது அந்த மாதிரி ஒரு விஷயம் எடுக்கவே முடியாது. ஸோ அதெல்லாம் வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனாக நம்ம பண்ணும்போது அந்த இம்பேக்ட் தான் நம்ம கொடுக்கணும். அதெல்லாம் அந்த இம்பேக்ட் நமக்கு வந்திருக்குல்ல. ஃபர்ஸ்ட் இதுக்கு முன்னாடி இருந்த மூவி கொன்றால் பாவம். ஆமாம், கொன்றால். இதுலயும் வந்து லட்சுமிகாந்தன் கொலை வழக்கு, கொலை கொன்றால் இந்த மாதிரி வார்த்தைகளே இருக்கானா வயலன்ஸ் இல்லைங்கிறீங்க. கொலைன்ற வார்த்தையே வயலன்ஸ் ஆகிட முடியாது இல்லை. இப்போ நான் வந்து ஒரு கொலை சம்மந்தப்பட்ட வழக்குன்னு சொல்கிறப்ப அந்த வார்த்தையை தான் நான் சொல்லி ஆகணுமே தவிர அந்த கொலையை காமிக்கிறப்ப தான் நான் வயலன்ஸ் இருக்கக்கூடாது. இப்போ கொலைன்றதை நான் எப்படி கன்வே பண்ணுறது? அந்த கொலை வார்த்தை வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்? பிடிச்சிருக்குலாம் சொல்ல மாட்டேன். லைக் இட் மேபி இன்வைட்டிங்காக இருக்குன்னு சொல்லலாம். ஓகே, இன்வைட்டிங்கா இருக்குன்னு சொல்லலாம். சோ இதுதான் ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி. மக்களே, நம்ம ஷோ வயலின் ஷோலாம் இல்ல, ஓகேவா? இது வந்து ஜுஜுபி செட். இன்னும் சூப்பரான ஸ்பெஷல் ஐட்டம்ஸ்லாம் இருக்கு. முன்னாடி பார்த்தது ஜஸ்ட் சாம்பிள் தான். இந்த செட்டுக்குள்ள என்ன இருக்குன்னு பாத்துடலாமா? ஓகே. பிரம்மாண்டமான செட்டில் டொன்டடாய். ஓகே. டூல்ஸ் அது எல்லாமே கொலை பண்ற டூல்ஸ் தான். கரெக்ட். முதல்ல வந்து சுத்தி. சோ உங்களோட மூவி டீம்ல யாரு வந்து இத சுத்தி மாதிரி அடிச்சு பேசுவாங்க? நான் சொல்றது தான்ப்பா கரெக்ட், நான் சொல்ற மாதிரியே செய்யலாம்னு யாரு அடிச்சு பேசுவாங்க? நான் தான் நினைக்கிறேன். இல்ல அப்படி அவர் பேசி அப்படி யாருமே இல்ல. அதாவது ஒரு ஒப்பீனியன் சொன்னா அதை கேட்டுப்பாரு, அதுக்கப்புறம் அது ரைட் ஆர் ராங்னு டிசைட் பண்றது அது டைரக்டரோட சாய்ஸ் தானே.
ஓகே பட் ஆனா நான் சொல்றதுதான் கரெக்ட் அப்படின்னு யாரும் அப்படி இல்ல, எதுவும் அந்த மாதிரி ஆர்குமெண்ட் எதுவுமே அந்த கிடையாது. மாதிரி யாராச்சும் ஒருத்தராவது இருப்பாங்க இல்ல வாய்ப்பே அந்த இல்ல மாதிரி எங்க யாருமே செட்ல இல்ல. சென்சிபிள் என்ன, see, யூனிட் ஒரு டைரக்டர் வந்து கிளாரிட்டியோட இருக்கணும், ஸ்ட்ராங்கா இருக்கணும். அவர் வந்து ஏதாவது சப்போஸ் கேரக்டரை பத்தியோ இல்ல சீனை பத்தியோ டவுட் கேட்கறப்ப நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லுவேன். அந்த மீனிங்ல தான் நான் சொன்னேன். அதனாலதான் எல்லாரும் டீம்ல எல்லாருமே ஹாப்பியா இருக்கோம்னா அதுதான் காரணம். ஓகே எல்லாரோட ஒப்பீனியனும் இருக்கு, எல்லாருமே சாட்டிஸ்ஃபைடு. சோ ஆக்டர்ஸோட ஒபினியன்ஸும் நீங்க எடுத்துப்பீங்க, கண்டிப்பா கேமராமேன் கண்டிப்பா ஒபினியன். எடுப்பேன். ஓகே நைஸ். யாரு அதிகமா பிளேடு போடுவாங்க, அருன்னு அறுப்பாங்கன்னா யாரு? ஆக்சுவலா என்னன்னா, நீங்க வந்து ரெகுலரான சினிமா செட்ல கேட்க வேண்டிய கேள்வி இந்த போய் Time போய் ஏ இந்த கிடையாது. செட்டு கேட்டீங்க. எங்களுக்கு யாருக்கும் இதுக்கான நேரம் கிடையாது. ஆக்சுவலா டு பி ஹானஸ்ட், உட்கார்ந்து ஒரு ஜாலியா பேசுற மாதிரியான ஒரு சூழ்நிலையே வராதுன்னு கிடையாது. வைங்களேன். அப்படியே பேக் டு பேக் ஷூட்லயே இருப்போம். ஜென்ரலா ஒரு அதிகபட்சம் பேசிக்கிட்டு, சார் சாப்பிட்டீங்களா சார், ஓகே சார், சார் ஓகே சார் ரெஸ்ட் எடுத்துக்கலாம், இதை தவிர உட்கார்ந்து அப்புறம் நேற்று எங்கே போயிருந்தீங்க என்ன பண்ணீங்க இதுக்கெல்லாம் நேரமே இருக்காது. ரொம்பவும் அப்படியே என்ன சொல்றது, பாயிண்ட் டு பாயிண்ட், ஒர்க் டு ஒர்க்காக இருப்போம். அடுத்ததாக கத்திரிக்கோல். எங்கள் எடிட்டர் தான் பதில் சொல்லுங்க சார். இந்த சிசர்ஸ் வச்சு என்ன கேள்வினா, டைரக்டர் வந்து கட் சொல்லுவாங்க, கேமராமேன் கட் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். பட் ஆக்டர்ஸ்லாம் யாராச்சும் கட் சொல்லி கொஞ்சம் சொதப்பி கட்டுன்னு ஏகப்பட்ட கட்டு வந்து வாங்கின ஆக்டர்ஸ் இருக்காங்களா? சொதப்பின்னு சொல்ல முடியாது. இப்போ சில வாட்டி எப்படின்னா, இப்போ ஒரு டைலாக் ஃப்ளோவில் இருக்கும்போது ஒரு ஃபம்பிள் ஆகுவாங்க. ஃபம்பிள் ஆகிறப்ப சார் கட்டுன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. பொதுவாக அது டைரக்டர் சொல்கிற வார்த்தைன்றதால. அதே மாதிரி கேமராமேன் வந்து சில வாட்டி என்னன்னா, லைக் ஒரு ஆப்ரேட் பண்ணின்னு இருக்கிறப்ப ஒரு ஃப்ரேம் மிஸ் ஆனாலோ ஒரு லைட் ஏதோ ஒரு கிளேருக்கு வந்து போனால் ஒரு கேமரா கட்னு சொல்லுவாரே தவிர, ஆக்டர்ஸ் பொதுவாக சாரி சார் ஒன் மோர் சார்னு சொல்லுவாங்க. பொதுவாக ஒரு டைலாக் ஃபம்பிளிங் இருப்போம், அவங்களுக்கே தெரியும் இந்த ஃபம்பிள் வந்து டப்பிங்கில் நம்மளால் சரி பண்ண முடியாதுன்னு மைண்டுக்கு வந்துடும் ஃபம்பிள் ஆகிறப்ப. அது மாதிரி டைமில் சொல்லுவாங்களே தவிர ஜென்ரலாக கட் வந்து எல்லாரும் சொல்ல மாட்டாங்க. டைரக்டர் ஆர் கேமராமேன். ஆக்டர் பொதுவாக என்ன சொல்லுவாங்கன்னா, சார் சாரி சார் ஒன் மோர் போகலாம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. பொதுவாக அந்த ஒரு டிசிப்ளின் மெயின்டைன் பண்ணுவாங்க. தட் ஹேப்பன்ஸ். ஸோ ஆக்சுவலாக சிசர்ஸ் வந்ததுனால இந்த கேள்வியும் கண்டிப்பாக கேட்டே ஆகணும். பயங்கரமா ஆக்டர்ஸ் வந்து உயிர் கொடுத்து நடிச்சிருப்பாங்க, இந்த சீன் வேற லெவலாக இருக்கும்பான்னு. ஆனால் அந்த டியூரேஷன் ஃபுட்டேஜ் காரணத்தினால ஏதாச்சும் சீன் கட்டாச்சா? மாறன் சார்து ஒன்று தான், ஒரே ஒரு சீன் மட்டும் கட்டாச்சு. அது ஃபுட்டேஜ் ரீசனுக்காக இல்லை. அது வந்து நாங்கள் லென்த்து ஐ மீன் ஒரு மியூசிக் ரீரெக்கார்டிங்காக பார்க்குறப்ப ஒரு சின்ன ஜம்ப் கிடச்சிது. அந்த ஜம்பை அவாய்ட் பண்ணணும்னா அந்த ஷார்ட் தேவையில்லைன்னு தோணுச்சு. அது ஒரு பெரிய சீன் கூட கிடையாது, அந்த கல் குடிக்கிற சீன் சார். அது பெரிய சீன் கூட கிடையாது. அதாவது வாதியார்ன்ற கேரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணுன்ற சீன் இருக்குது, அதுக்கு ரிலேட்டடாக இன்னொன்று வச்சுருந்தோம், ஒரு கல் குடிக்கிற சீன் வச்சுருந்தோம். பட் அது வந்து எங்களுக்கு மியூசிக்கலாக லைட்டாக அடிச்சிச்சு. அதனால் அந்த ஒரு சின்ன இது ஒரு 30 செகண்ட்ஸ் சீன் தான் அது. ஆக்சுவலாக அதை மட்டும் எடுத்தோம். ஓகே, மற்றபடி வேற எந்த ஆக்டர்ஸோடதையும் இல்லை கட்டையா? வாய்ப்பே கிடையாது. ஏன்னா நம்ம எடிட் extra பண்ணி ஷூட்டே பண்ணுவோம். எக்ஸ்ட்ரா பண்ணால் தானே. ஸோ ஆக்சுவலாக ஆணி அடுத்த ப்ராப்பர்ட்டி. ஸோ நீங்க தான் சொல்லணும் டேரக்டர் சார், நீங்க ஒர்க் பண்ண ஆர்டிஸ்ட்லயே வந்து யார் பயங்கரமா ஆணித்தரமா ஷார்ப்பா இருந்தாங்க? இப்போ லட்சுமிகாந்தன் கொலைக்கு வந்து எனக்கு 23வது படம் டைரக்டரா. ரொம்ப ஷார்ப்பான ஆக்டர்னா சுனில் ராவ்னு சொல்லி ஒருத்தர். நானும் அவர் ஒரு 3 படம் பண்ணியிருக்கோம். கன்னடத்தில் ஹீரோ, பெரிய ஹீரோ. அவர் கூட ஒரு 3 படம் நான் பண்ணியிருக்கேன். அவர் வந்து ரொம்ப ஷார்ப்பான ஒரு ஆக்டராக நான் பார்க்குறேன். பிகாஸ் அவர் வந்து ஒரு தேட்ரிக்கல் பேக்ரவுண்டு, சின்ன வயசுலேருந்தே நடிக்கிறாரு. ரொம்ப ஷார்ப்பான ஆக்டராக நான் அவரை பார்ப்பேன். ஒரு விஷயத்த நம்ம சொல்கிறோம் அப்படின்னா பட்டுன்னு ஒரு அவ்வளோ வெரைட்டிஸ் கொடுப்பாரு. கொடுத்துட்டு இது இப்படி பண்ணவா அப்படி பண்ணுவான்னு கேட்பேன். ரொம்ப ஷார்ப். இன்ஃபேக்ட் கன்னடத்தில் வேறு ஆக்டர்ஸ்ட்டை ஒர்க் பண்ணுறப்ப, ஹீரோ கிட்ட ஒர்க் பண்ணுறப்ப நான் அவரை ரெஃபர் பண்ணுவேன். அது ரொம்ப ரேரு. ஒரு ஹீரோ கிட்ட சொல்லுவேன், நீங்கள் சுனில் கிட்ட கற்றுக்கணும் இந்த விஷயத்த அப்படின்னு சொல்லி சொல்லுவேன். நான் முரளிகிட்டையும் கணேஷ் கிட்டையும் அதை சொல்லுவேன். நான் அது மாதிரி ஷார்ப்பான ஒரு ஆக்டர்னா நான் சுனில் ராவை சொல்லுவேன். ஓகே, அண்ட் அதே மாதிரி வெற்றி நீங்க சொல்லுங்க, நீங்க வந்து ஒர்க் பண்ண ஆக்டர்ஸ்லயே யார் பயங்கர ஷார்ப்பா இருந்தாங்க? இல்லை அதுதான், எனக்கு நிறைய சீனியர்ஸ் இருக்காங்க, எல்லாம் பெரிய பெரிய ஆர்டிஸ்ட். நிறைய பேர் கூட இப்போ பிரபு சார் கூட நடிச்சிருக்கேன். அவர்லாம் செம்ம ஷார்ப்பாக இருப்பார். அது நிறைய பேர். எம்எஸ் பாஸ்கர் சார் ஃபர்ஸ்ட் படத்தில் சொல்லி கொடுத்தது, பிள்ளையர் சொல்லி போட்டதே அவர் தான், எம்எஸ் பாஸ்கர் சார். பட் அதே படத்தில் எனக்கு நிறைய சொல்லி கொடுத்தது நாசர் சாரும் இருக்காரு அந்த படத்தில். ஸோ அதுதான் ஒரு படமும் ஒரு ஆணி தேவைப்படாது, 3 ஆணி தேவைப்படும். 3 ஆணி இல்லை, நிறைய படம் பண்ணியிருக்கணும். ஆணியும் பிடுங்க ஆணித்தரமா சார், ஆணியும் பிடுங்க. அண்ட் கேமராமேன் நீங்க சொல்லுங்க, லக்ஷ்மிகாந்தன் கொலை வழக்கு படத்துல யார் வந்து பயங்கர ஷார்ப்பா இருந்தாங்கன்னு ஃபீல் பண்றீங்க? ரங்கராஜ் பாண்டே. ஏன் ஷார்ப் அப்படின்னா, இவர் வந்து சீசன்ட் ஆக்டர். இவருக்கு வந்து சொன்னோன்னு தெரிஞ்சோம், அது வந்து ரொம்ப ஈஸியாக பிடிச்சிடுவார். அப்புறம் வந்து ரிஹர்சல் பண்ணும்போதெல்லாம் வந்து பெருசாக ரிஹர்சல்லாம் பண்ணவே மாட்டார், அப்படியே குவைட்டாக இருப்பார். கரெக்டாக அந்த டேக்கில் வரும்போது அவர் நடிச்சிடுவார். அவர் என்னென்னா ரொம்ப காஷியஸாகவே உள்ளே வந்தார். ஃபஸ்ட்டு டேலாம் அவருக்கு வந்து ரொம்ப அக்கஸ்டமாகவே ஆக முடியல அவரால். ஏன்னா இவர் கரெக்டாக அவர் சொல்கிறது, இவர் டைரக்டர் சொல்கிறது இவர் பிடிச்சிடுவார் டக்குன்னு. அவருக்கு வந்து அதை ரியாக்ட் பண்ண மாட்டார். சஜஷன் வைக்கும்போது ஒரு ரியாக்ஷனில் இருப்பார், க்ளோஸ்அப் வரும்போது. அது செகண்ட் டேக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் அது பிக்கப் ஆகிட்டார். ஓ இதுதான் அந்த ஒரு சிஸ்டம் அப்படின்னு இவால்வ் ஆகிட்டார். ஸோ அதனால் அது
ஒரு ஒரு இன்எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருந்து ஒரு ஷார்ட் டைமில் அந்த ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகுறதுன்னு இருக்குல்ல, அண்ட் இஸ் நாட் ப்ரொஃபஷனல் ஆக்டர். ப்ரொஃபஷனல் ஆக்டர். அவர் வந்து ஒரு ஜேர்னலிஸ்ட். அதுவும் ரொம்ப ஷார்ட் டைமில் நாங்கள் பண்ணுறன்றதுக்காக அப்போ அவரும் அந்த ஸ்பேஸ் அவர் கொடுத்துட்டே இருப்பார். ஸோ என்ன கியூ வேணுமோ அதெல்லாம் கொடுத்துட்டே இருப்பார். அது முதல்ல ஃபஸ்ட் டைம் வரும்போது அந்த கியூலாம் அவருக்கு எதிர்பார்க்கல. செகண்ட் டே வரும்போது பிடிச்சார், இவர் இந்த கியூ சொன்னால் இதை நம்ம எடுக்கணுன்றது ப்ரிப்பேர் ஆகிட்டு போக போக பார்த்தோன்னா அப்படியே 2 பேரும் ஈக்குவலாக. இன்னைக்கு அவரை பற்றி இவ்வளோ எழுதியிருக்காங்கன்னா ஒரு சீசன்ட் ஆக்டராக ஒரு வெர்சடைல் ஆக்டர் மாதிரி இன்னைக்கு அப்படியே ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன் ஆகிருக்காருன்னா அது நிஜமாவே அவருக்குள்ள ஒரு நல்ல ஆக்டர் இருந்தாருன்னு சொல்லலாம். ஸோ இந்த டப்பாவை வந்து மூடி வச்சிடலாம். நல்லா பதில் சொன்னீங்க. ஆனால் எனக்கு லைட்டாக ஃபீல் ஆகுது யாருமே அந்த பனிஷ்மெண்ட் ஜூஸ் குடிக்கல. எப்படியோ எஸ்கேப் ஆயிட்டீங்க பதில் சொல்லிட்டு. நான் கேட்குற கேள்விகளுக்கு வந்து ஃபாஸ்ட்டாக பதில் சொல்லணும். ஆனால் கொஞ்சம் ரூல்ஸ் இருக்கு. நான் இங்கிலீஷ்ல கேள்வி கேட்டாலும் நீங்க தமிழ்ல தான் பதில் சொல்லணும். கேள்விக்கு வந்து பதில் சினிமா டைலாகா இருக்கக்கூடாது. அண்ட் அதே மாதிரியே சொன்ன பதில யார் பதில் சொன்னாலுமே அது ரிப்பீட் பண்ணக்கூடாது. ஃபாஸ்டா பதில் சொல்லணும். நான் ஒரு நடிகன். என் வழி தனி வழி இல்ல. ஓகே, தனி வழி இல்லைன்னு தானே சொன்னேன். ஸ்மார்ட் சார். ஐ லவ் சினிமா. ஐ ஹேட் கரப்ஷன். ஊழல். கரப்ஷன் என்ன லாங்குவேஜ்? ஓகே, ஊழல் சொல்லியாச்சு, வேற வழி இல்ல, குடிச்சுதான் ஆகணும். பிரச்சனை இல்ல. எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஆக்டர். முகத்துல அது வரணும். ஆமா. என் வாழ்க்கையில் சினிமா மிக முக்கியமானது. நான் அடிக்கடி படம் பார்ப்பேன். எனக்கு கோபம் வந்தா அமைதியா போயிடுவேன். நான் ஜாலியா இருந்தா பியர் சாப்பிடுவேன். ஓகே. என் வாழ்க்கை சந்தோஷமாக. ஓகே. நான் ஒரு நாள் சிஎம் ஆனா மக்களுக்கு நல்லது செய்வேன். என்னோட க்ரஷ் என்ன பார்த்தா என்னுடைய ஆசைகள் எல்லாம் தெரிவிப்பேன். ஓகே. என் காதல் கதை சந்தோஷமானது. கேமரா முன்னாடி நான் நடிகன். கேமரா பின்னாடி நான் இயக்குனர். சண்டேனா தூக்கம். வெக்கேஷன்னா உலகம். வெக்கேஷன்னா உலகம். எல்லா நாடும் சுற்றுவது, எல்லா நாட்டுக்கும் போறது தானே. என் போன்ல அதிகமா இருக்கிறது போட்டோஸ், புகைப்படங்கள். நானே உஷாரா இல்ல, அவரே வந்து சொல்லி மாட்டிக்கிட்டாரு. நல்லா அந்த விஷயங்கள்லாம் நாங்க எஸ்கேப் கொடுக்க மாட்டோம். ஓகே. என்ன சார் இது? அவ்வளவுதான், சிப் அண்ட் டேஸ்ட் தானா? ஓகே, அவ்வளவா மோசமா இல்ல. ஓகே, அதெல்லாம் நான் ரெகுலரா பார்க்க குடிக்கிறதால எனக்கு ப்ராக்டிஸ் இருக்கு. ஓஹோ, ஓகே. அடிக்கடி சொல்ற போய் சொல்றது இல்ல, அதான் பொய்யே. சொல்றதே கிடையாது. பொய்யே சொல்லுவேன். அவர் உண்மையிலே பொய் சொல்ல மாட்டார். ஓகே. நான் ஆன்லைன்ல அதிகமா வாங்குறது சாப்பாடு. அடிக்கடி சொல்ற வார்த்தை நான் ஒன்று சொல்லிட்டா, அதான் எப்போதும் சொல்வீங்களா? ஓகே, முடிஞ்சிடுச்சு செக்மெண்ட். ஓ சூப்பர். நம்ம ஷோக்குன்னு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு. வந்த செலிபிரிட்டிஸ்லாம் அழகா சைன் பண்ணி கொடுப்பாங்க. நாங்க ஞாபகார்த்தமா வைப்போம். 3 சூப்பர் டூப்பர் செலிபிரிட்டிஸ் வந்திருக்கீங்க. உங்கள்ட்ட இருந்து சைன் வாங்கலன்னா எப்படி? சைன் பண்ணிடலாமா? ஸோ இவ்வளோ நேரம் வந்து ரொம்ப அழகா, ரொம்ப யதார்த்தமா, ரொம்ப ஜோவியலா நாங்கள் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொன்னீங்க. லக்ஷ்மிகாந்தன் கொலை வழக்கு படம் வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகணும். ஜெயா டிவி சார்பா பெரிய பெரிய வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங். நன்றி. நன்றி.